Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல எப்படி வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்கு வீடியோ போட்டு சொல்லிருந்தேன். உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆச்சுனா இது போல தான் யுனிவர்சிட்டி சைடுல இருந்து மெயில் வந்து அனுப்புவாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யுனிவர்சிட்டிக்கு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. டேட் அண்ட் டைம் நமக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர்லயே வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது லாகின்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஏதாச்சும் ஒரு ஆதார் கார்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் நீங்கள் கொண்டு போகணும். இது போல தான் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் பே தி அட்மிஷன் ஃபீஸ் 20,000 ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 20,000 ரூபாய் வந்து பே பண்ணால் தான் உங்கள் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் சீட் வந்து கேன்சல் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங் போடுறதுனாலும் போடலாம். ஸ்லைடிங்னா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்கு செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி வச்சிருக்கேன். சூன் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸ்லைடிங் ஆகும்போது உங்களுக்கு வேறு காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து போக முடியல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குனா உங்களுக்கு பதிலாக உங்கள் பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் யாராவது போகலாம். அதுக்கேற்ற ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். இது போல தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான மெயில் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது போல் ஒரு பெரிய ஹாலில் தான் நடக்கும். அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ வந்து பேர் சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக போய்ட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு இது போல் டாக்குமெண்ட் ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக வைக்கணும். அவங்க எந்த ஆர்டரில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே போட்டிருப்பாங்க. இது போல தான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் 20,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ஏதாச்சும் அட்மிஷன் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.